ஸோ இன்னைக்கு கலைஞரோட நினைவு நாள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கலைஞரால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க பேசுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே காரணம் கலைஞர் தாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல எது உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு சாதாரண மனுஷனா, அரசியல் தெரியாதவங்களுக்கு வந்து கலைஞர் யாராக அறிமுகமாயிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் குரூப்பால தான் ஏதாவது ஒண்ணுல இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருப்பாங்க. உண்மையில் கலைஞரை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். கலைஞர் முதல்வராக இருந்து என்ன பண்ணாரு, அவர் மேல ஏன் அவ்வளவு விமர்சனங்கள் வருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த வீடியோல பேசலாம்னு நினைக்கிறேன். கலைஞரை பத்தி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை அப்படியே ஃபுல்லா பாத்துருங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கலைஞர் கருணாநிதி தமிழக முதல்வராக இருந்து என்னத்தை கிழித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ அவர் என்னென்ன கிழிச்சிருக்காரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, அதாவது ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் மீதான விமர்சனங்களையும் அது நியாயமா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து அவரு பெண்களுக்கு செஞ்ச விஷயங்களை நான் முதல்ல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து சரிபாதி மக்கள் தொகை, ஸோ அவங்கள வந்து கருத்தில் கொண்டு அரசியல் முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில கலைஞர் வந்து எப்போதுமே அதுல ரொம்ப தெளிவா இருந்தார். உள்ளாட்சி தேர்தல்கள்ல 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத முதல்ல கலைஞர் தான் கொண்டு வராரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல பெண்களோட பினான்சியல் கெப்பாசிட்டி அது ரொம்ப முக்கியமானது. அதற்காக பாத்தீங்கன்னா சொத்தில் சம உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராரு. ஸோ பையனுக்கு தான் முழு சொத்தும் போகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததுல இருந்து சொத்துல வந்து பெண்களுக்கு வந்து சம உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராரு. அதே போல கல்வி விஷயத்துல வந்து பெண் கல்வியில ஒரு முக்கியமான மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திருமண உதவித்தொகை வந்து பெண்களுக்கு கொடுப்பாங்க. இதுல வந்து எஜுகேஷனல் கிரைட்டீரியாவை கலைஞர் தான் உள்ள நுழைக்கிறாரு. இது ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ். ஏன் இது ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து 10th +2 முடிச்சிருந்தா இவ்வளவு பணம் தருவோம், காலேஜ் முடிச்சிருந்தா இவ்வளவு பணம் தருவோம் அப்படின்னு சொல்லி எஜுகேஷனல் கிரைட்டீரியாவை இந்த திருமண உதவித்தொகையில நுழைக்கும் போது பல பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல சும்மா தானே இருக்க போகுது, ஒரு 12வது வரைக்கும் படிக்க வச்சோம்னா கவர்மெண்ட்ல இவ்வளவு காசு கொடுப்பாங்க, ஒரு டிகிரி படிக்க வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கூட காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி ஸோ இதற்காக படிக்க வைத்த பெற்றோர்கள் எல்லாம் உண்டு. ஸோ பெண் கல்விக்கு வந்து இது வந்து ஒரு மறைமுகமா ஹெல்ப் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். அந்த வகையில வந்து இது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கலைஞரை வந்து இன்னொரு மாதிரியா நம்ம அறிமுகப்படுத்தலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா SSLC எல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அதுல வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா திரும்பி அதே சப்ஜெக்ட் எழுதி பாஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதுதான் இப்ப நடைமுறையா இருக்கு. ஆனா முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, SSLCல நீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் எல்லா சப்ஜெக்டையும் திரும்ப எழுதுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதை வந்து நீக்கி எதுல ஃபெயில் ஆனா அதை மட்டும் எழுதணும்ப்பா, அது எழுதுனா போதும்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்தது வந்து கலைஞர் தான். அப்புறம் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து நீட். ஸோ நீட் வந்து இப்போ வந்து 12th முடிச்சுட்டு அந்த மார்க்ஸை வச்சு மேற்படிப்புக்கு மருத்துவ படிப்புக்கு போக முடியாம தடுக்கிற ஒரு தடைக்கல்லாம் இருக்கு இல்லையா? இதே மாதிரியே வந்து 90sல ஒரு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒன்றிய அரசு கொண்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அது நடைமுறையில இருந்துச்சு. தமிழ்நாட்டுல கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சட்ட போராட்டம் நடத்தி மீண்டும் +2 மார்க்கை வச்சு நம்ம வந்து மெடிக்கல் சீட்ல சேரலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ரிவர்ட் பேக் பண்ணதுக்கு வந்து கலைஞர் தான் காரணம். ஸோ இந்த விஷயம் வந்து இப்ப நீட்டுக்காக கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து கலைஞரோட அருமை என்ன அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதே போல பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டி, ஸோ சமூகமா உயர்றது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காப்ல மனுஷன். அதுல குறிப்பா சொல்லணும்னா டிரான்ஸ்போர்ட், ஸோ போக்குவரத்து துறையை இந்தியாவிலேயே வந்து ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு போக்குவரத்து துறையை உருவாக்குனது வந்து கலைஞர் தான். போக்குவரத்து துறையை உருவாக்குனா மட்டும் போதுமா, நிறைய தனியார் பேருந்துகள் தான் இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் வந்து தேசியமயமாக்குறாரு. லைக் வந்து கவர்மெண்ட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வராரு. பஸ் வந்துருச்சு, ரூட் வேணும் இல்லையா, சாலை வேணும் இல்லையா, அதுக்கும் ஒரு வழி பண்றாரு. 1500 மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு 1500 மக்கள் இருக்கிற கிராமத்துக்கும் ரோடு போடணும் அப்படிங்கிற இந்த ரோட்வேஸ், தமிழ்நாட்டுல இருக்க இந்த சாலை வசதி இருக்கு இல்லையா, அதுல பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு ஆள் அப்படின்னு சொன்னோம்னா கலைஞரை சொல்லலாம். மனுஷன் செமையா செஞ்சிருக்காப்ல. இப்பயும் பாத்தீங்கன்னா நீங்க பிற வட மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல வந்து சின்ன இண்டு இடுக்குல எல்லாம் பஸ் போயிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கு. அப்புறம் கிராமங்கள்ல இருக்க விவசாயிகளுக்கும் அவர் ஒண்ணு பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம், இலவச மின்சாரம் அப்படிங்கிறது. அது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். அடுத்ததான் நம்ம பெருசா பேசுற ஒரு விஷயம் இருக்கு, தமிழ்நாட்டை பத்தி ரொம்ப பெருமையா பேசுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். மோர் தென் 20% வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமையா வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதற்கு வந்து நிறைய அடித்தளங்களை வந்து கலைஞர் போட்டிருக்காரு. சிப்காட் எடுத்துக்கலாம், சிட்கோ எடுத்துக்கலாம், அதே போல டைட்டில் பார்க் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிப்படை கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து இந்த இண்டஸ்ட்ரீஸோட வருகை, அதன் மூலமா கிடைக்கிற வேலை வாய்ப்பு, இதுக்கெல்லாம் வந்து கலைஞர் தான் அடித்தளம் போட்டார் அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அதே மாதிரி கவர்மெண்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸை தொடங்குறதுக்கு கலைஞர் காரணமா இருந்திருக்காரு. நீங்க சேலம் இரும்பு ஆலைய சொல்லலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் கலைஞர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாடர்ன் திங்கர் அப்படின்னு சொல்லணுங்க. ஏன் மாடர்ன் திங்கர் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த 90s அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், இந்த தனியார் மயம், தாராளமயம், இந்த விஷயங்கள்லாம் உள்ள வரும்போது கம்ப்யூட்டரைஸ்டு ஜாப்ஸ் அப்படிங்கிறது அதிகரிக்குது. எல்லா இடமும் கம்ப்யூட்டர் மயமாகுது. ஸோ இந்திய அளவுல வந்து கம்ப்யூட்டர் உள்ள நுழையும் போது கலைஞர் இதை கணிச்சு தமிழ்நாட்டுல வந்து கணினியை வந்து ஒரு பாடமாக சேர்க்கிறதா இருக்கட்டும், ஸ்கூல்ஸ்ல அப்பயே வந்து கம்ப்யூட்டர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த டைட்டில் பார்க் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுதாரிச்சு முன்னே கொண்டு வரதா இருக்கட்டும். ஸோ இப்படி வந்து இந்த கம்ப்யூட்டரோட வளர்ச்சி பிற்காலத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சு அதுக்கு வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனே தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது கலைஞரோட பேரை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாங்க. கைரிக்ஷா இருக்கு இல்லையா, கைரிக்ஷா ஒழிப்பு, கைரிக்ஷா இழுத்துக்கிட்டு இருந்தவங்களை எல்லாம் அது சுயமரியாதைக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு அந்த கைரிக்ஷா இழுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா சமத்துவபுரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியே ஆக வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தேர்தல் அரசியல் கட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து சாதி ஒழிப்புல ரொம்ப வீரியமா செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. தேர்தல் அரசியல் இருக்கும்போதே நிறைய சமரசங்களுக்கு உட்படணும். அப்படி இருக்கும்போது அங்க வந்து இந்த சாதி ஒழிப்புக்கான ஒரு முதல் தூண்டுகோலா சமத்துவபுரம் அப்படிங்கிற ஒரு செட்டப்பை கொண்டு வராரு. எல்லா சாதியை சேர்ந்த மக்களும் ஒன்னா சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு கிராம மாடலை வந்து உருவாக்குறாரு. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிளான் இது. ஒரு தேர்தல் அரசியல் கட்சியில இருந்துகிட்டு இந்த மாதிரியான ஒரு பிளான் கொண்டு வரதெல்லாம் பெரிய விஷயம். உண்மையாலுமே இதை நிச்சயமா நம்ம பாராட்டியே ஆகணும். அதே போல குடிசை மாற்று வாரியம், குடிசைகளா இருந்த ஏழைகளுக்கு வந்து வீடுகள் கட்டி கொடுக்கறது, அது தொடங்கினப்ப வந்து நல்ல ஸ்கீமா வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்ப வந்து உலக வாங்கிட்ட கடன் வாங்கி இந்த குடிசை மாற்று வாரியத்தை பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பயே வந்து இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடிகளை, ஒடுக்கப்பட்ட மக்களை தூக்கி சென்னைக்கு வெளியில அடிக்கிறது, அதுதான் வந்து குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு சொல்லி இப்ப மாறி போச்சு. ஆனா அது தொடங்கினப்ப வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கீமா தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகளாகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதை வந்து 70s வந்தோடனே அதை கொண்டு வராரு. நம்ம நூலிபான்ஸ் பாப்பான்ஸ் எல்லாம் போயிட்டு அதுக்கு தடை வாங்குறாங்க. 2006 பாத்தீங்கன்னா அதுக்கு பயிற்சி பள்ளிய நிறுவி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முறையா பயிற்சி பெற்று அந்த பள்ளியில இருந்து வெளில வராங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் வந்து அவர்கிட்ட நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் பாக்குறேன்னா, திராவிட இயக்கம், கலைஞர் ஒரு ஏத்திஸ்ட், சாதி மறுப்பாளர், கடவுள் மறுப்பாளர். ஸோ ஒரு கடவுள் மறுப்பாளர் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, பெரியார் கிட்ட இருந்து இது வந்திருக்கலாம். சோ ஆன்மீக ரீதியான உரிமையும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து கலைஞருக்கு இருந்தது நமக்கு நல்லாவே தெரியுது. சோ இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். பட் இதுவரைக்கும் நான் சொன்னதுலயே உங்களுக்கு வந்து கலைஞர் வந்து ஒரு புறக்கணிக்க முடியாத ஒரு நபர் அரசியல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குறிப்பாக தமிழக முதல்வர்கள்ல கலைஞரோட பங்கு வந்து மிக அதிகம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா கலைஞர் மீது இப்போது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. குறிப்பாக இந்த தெலுங்கர்னு சொல்றதோ அல்லது வந்து திருட்டு ரயில்ல வந்தாரு அப்படின்னு சொல்றதோ அதெல்லாம் விமர்சனம் கிடையாது. கண்டென்ட் இல்லாம கண்டதையும் உளருவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்ற ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் புறம் தள்ளிடலாம். ஆனா அந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸோ அது நியாயமான விமர்சனம், அதெல்லாம் மறுக்கவே முடியாது. தேர்தல் அரசியல்ல கலைஞர் வந்து கட்சியை காப்பாற்றுறதுக்காக செய்து கொண்ட சமரசங்களில் ஒன்றாகத்தான் இதை பார்க்க முடியுது. ஸோ இந்த விமர்சனம் வந்து ரொம்ப நியாயமானது. ஸோ இதை விமர்சனம் செய்யறவங்கள நம்ம வந்து பெருசா வந்து மாறுபாடுலாம் எதுவும் சொல்ல முடியாது. அடுத்ததான் வந்து நாம் தமிழர் உள்ளிட்ட பலர் கலைஞர் மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, ஈழத்தமிழர்களை காப்பாத்தல அவங்க. ஸோ ஒரு மாநில முதல்வர் வந்து நேரடியா போயிட்டு நெய்தல் படையை கூட்டிட்டு போய் ஈழத்தமிழர்களை காப்பாத்திருக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து சீமான் முதற்கொண்ட ஆட்கள்லாம் பேசுவாங்க. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்கள்லாம், ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடிப்படையில என்னன்னா, கலைஞர் செய்த தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விஷயத்துல 6 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு இருந்துட்டு போனது. ஸோ அதற்கு வந்து என்ன காரணம் சொன்னாலும் அது வந்து ஒரு தவறான ஒரு பார்வையை தான் கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்த நாமளும் முரண்படுறோம். ஆனா ஒரு மாநில கட்சி, ஒரு மாநில முதல்வர்,
அவர் வந்து நேரடியாக போயிட்டு ஈழப்போரை நிறுத்தி இருக்க முடியுமா அப்படிங்கிறீங்கன்னா நிச்சயமா நிறுத்தி இருக்க முடியாது. காங்கிரஸ்க்கு வந்து அழுத்தம் கொடுத்து இந்த போரை நிறுத்துறதுக்கு வந்து ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போதைய காங்கிரஸ் என்னவா இருந்துச்சு, சோனியாவுடைய காங்கிரஸ் என்னவா இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சோ அவங்க வந்து தமிழர்களை காப்பாத்துவாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜோக் அப்படின்னு தான் சொல்லணும். சரிப்பா, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, இதெல்லாம் கலைஞருக்கு தெரியாம இருந்திருக்குமா? இருந்தும் ஏன் அவர் வந்து தொடர்ந்து கூட்டணியிலேயே இருந்துட்டு இருந்தாரு? கூட்டணியில இருந்து வெளில வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஜெயலலிதா போய் அங்க கூட்டணியில சேர்ந்திருப்பாங்க. சோ கலைஞரோட ஆட்சி வழக்கம் போல கவிழ்ந்திருக்கும் 3வது முறையா. இதுதான் நடந்திருக்கும். சோ ஒரு மாநில அரசியலில் செய்யக்கூடிய சமரசங்கள்னு சொன்ன இல்லையா, அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பல நேரங்கள்ல கெட்ட பேரை வாங்கி தரும். அந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் தான் இதுவும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா கலைஞரோட சம அரசியல்வாதியாக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருந்துச்சுங்க. அது எம்ஜிஆருக்கும் இருந்துச்சு. ஸோ எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி வரைக்கும் இருக்கிற ப்ரிவிலேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதி. கலைஞருக்கு இல்லாத அந்த ப்ரிவிலேஜ் என்ன பண்ணுச்சுன்னா டாமினன்ட் காஸ்ட் எல்லாத்தையும் வந்து திமுகவுக்கு எதிராக நிறுத்துச்சு. அதை தாண்டி தான் திமுக அரசியல் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இப்பயும் வந்து திமுக பாராளுமன்ற தேர்தலில் எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து தானே ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சு. கலைஞரை வசைப்பாடுபவர்கள்ல சாதிய நோக்கோடு வசைப்பாடுபவர்கள் ரொம்ப அதிகம். இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, இது எல்லாத்தையும் விட்டுருவோம். கலைஞரை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிளுங்க. கலைஞர் வந்து ஒரு மாநில முதல்வராக இருந்தவர், ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. ஸோ அவர் வந்து எப்படி நடந்துகிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சாரு. மேக்சிமம் தன்னால என்ன பண்ண முடியுமோ தன்னுடைய சித்தாந்தத்துக்கு உட்பட்டு அதையெல்லாம் செய்தாரு. அதே போல தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் வளர்த்துக்கிட்டாரு. ஸோ தேர்தல் அரசியல்ல ஈடுபடக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் கலைஞரும் செஞ்சாரு. இதுல என்ன ட்விஸ்ட்னா அவரோட சம அரசியல்வாதியாக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து குடும்பம் கிடையாது. அதனால அவங்க குடும்பம் யாரும் அரசியலுக்கு வரல. அவங்களை சுத்தி இருந்தவங்க எல்லாம் எல்லாரும் அரசியலுக்கு வந்துட்டாங்க இல்லையா? சோ எல்லா அரசியல் கட்சியிலும் இந்த ஒரு விஷயம் இருக்கும். இதை நான் நியாயப்படுத்துறதுக்காக சொல்ல, தேர்தல் அரசியலுக்குள்ள போய் நீங்க போயிட்டீங்கன்னா வந்து எது பெட்டர் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஸோ எது வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு, எது சுமாரானதா இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும். அந்த வகையில பெரியார் சொல்லுவார் இல்லையா, எது பெஸ்டா இருக்கிறத தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும்னு. திமுகவோட ஒரு பெஸ்டா நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா காட்டக்கூடிய ஒரு கட்சி வந்துருந்துச்சுன்னா எல்லா மக்களும் திமுக பின்னாடி போயிருக்க மாட்டாங்க. அதை தாண்டி வேற ஒரு கட்சிக்கு போயிருப்பாங்க. இன் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு நல்ல கட்சி வந்தாலும் திமுகவுக்கு வந்து எல்லாரோட ஆதரவும் கிடைக்காமல் அந்த கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இப்படித்தான் நாம கலைஞரை புரிஞ்சுக்கணும். ஸோ கலைஞர் தமிழ்நாட்டிற்காக தன்னால் முடிந்த நிறைய விஷயங்களை செய்தார். அதே சமயம் அவர் மீது பல விமர்சனங்களும் இருக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. தொடர்ந்து பேசலாம் வேற ஒரு வீடியோல. நன்றி.